கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்கள் இனமாயிருப்பாய். இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 26:18வது வசனம். இன்றைக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். நேற்று நம்ம போக்கி கொண்டாடணும். அதான் போகினா போக்குதல். அப்போ நம்ம வீட்டுல இருக்க பழைய பொருட்களை போக்குதல் என்பது அடையாளமாக்கப்பட்ட அது ஒரு சின்ன அடையாளம் தான். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் இருக்க தீமைகளை, குற்றங்களை, பாவங்களை நாம் போக்கி நல்ல மனிதராய் வாழ்வதற்கான ஒரு பண்டிகை தான் அது. அப்ப இந்த தமிழர் திருநாள் பார்த்தீங்கன்னா விசேஷமானது. 4 நாள் மக்கள் இதை ஒன்று சேர்ந்து உறவுகளாக குடும்பமாக இணைந்து அங்கே கடவுளை துதித்து அவங்க என்ன பண்ண கொண்டாடுவாங்க. ஏன் கடவுளை துதிக்கிறாங்கன்னா அப்போதான் அந்த அறுவடை முடிஞ்சிருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தை மாதம் பிறகுனா அறுவடை சீசன்லாம் முடிஞ்சு அந்த பணம் வரும். அந்த பணத்தை வைத்து குடும்பத்தில நல்ல காரியங்களை மக்கள் நிகழ்த்துவாங்க. இஸ்ரேல் மக்கள் கூட அப்படிதான். இந்த அறுவடை பண்டிகை முடிஞ்ச உடனே அவர்கள் கூடைகளிலே கடவுள் கொடுத்து அந்த தானியங்களை எல்லாம் நிரப்பி கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அதை இறக்கி அங்கே நன்றி சொல்லுகின்ற வழக்கம் இருந்தது. ஆகவே இந்த அனைத்து விவசாயத்துக்கும் விளைச்சலுக்கும் விவசாயிக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு பண்டிகையாக கூட இது இருக்கிறது. ஆகவே இதை மக்கள் சந்தோஷமாய் இதை கொண்டாடும். அதாவது சூரிய நமஸ்காரம் என்பதெல்லாம் அல்ல. ஏன் கடவுள் சூரியனை அல்ல, இது சூரியனே படைத்தவர் கடவுள் இல்லையா, அவர் சர்வ வல்லவர். அப்போ இந்த சூரியனை ஏன் மக்கள் நன்றி சொல்றாங்கன்னா அது இந்த பயிர்களை விளைவிக்கிறதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த இயற்கை வாழ்வதற்கு சூரியன் உதவியாக, மனிதன் வாழ்வதற்கு சூரிய ஒளி முக்கியமா இருக்குது இல்லையா. ஆகவே அந்த சூரியனுக்கும் நன்றி சொல்லுகிறாங்க, அதை வணங்குவது அல்ல. அப்படி என்றால் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் என்பது எல்லோருக்குமானது. எல்லோரும் இணைந்து விவசாயத்துக்காகவும் விவசாயிக்காகவும் விளை நிலங்களுக்காகவும் விளைச்சலுக்காகவும் நன்றி சொல்லுகின்ற ஒரு நாள். அது மட்டுமல்ல, குடும்பங்களிலே நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், நிகழ்வுகள் நடப்பதற்கு இந்த தை மாதம் வாழ்வு கொடுக்கிற மாதமா இருக்கிறது. ஆகவே இது தை பிறந்தால் நம்ம வாழ்விலே எல்லா நிலைகளிலும் வழி பிறக்கும். ஆகவே இந்த புதிய ஆண்டிலும் இந்த மாதத்திலும் ஆண்டோர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்கள் ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த எங்களுடைய விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் விளைச்சல் கரங்களை அர்ப்பணித்து மன்றாடும். நீர் ஆசீர்வதித்து வழியை நடத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமாம்.